ஹாய், நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு இருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துருப்பீங்க. ஹேர் லாஸ் ஆன இருந்த இப்படி ஆள் இப்படி ஹேர் ஃபுல்லாக க்ரோத் ஆனாலாம் மாறினது. அண்ட் நிறைய செலிப்ரிட்டிஸ் எஸ்பெஷலி கிரிக்கெட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய ஹேர் லாஸ் ஆனவங்க திருப்பியும் ஃபுல் ஹேரோட லாங் ஹேரோட வந்தவங்கள யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். வாட் இஃப் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு பின்னாடி ஒரு டார்க் ட்ரூத் இருக்குன்னா நம்புவீங்களா? இந்த வீடியோவில் எந்த கிளினிக்கும் சொல்லாத உண்மைகளும், அதுக்கப்புறம் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கின விஷயங்களும் கிளியராக ஒன் பை ஒன் சொல்கிறேன். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டே டியூன். இப்போ டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். முதல்ல என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் மெத்தட் சொல்லுவாங்க. தே சே இட் ஆஸ் அ FUT. இது என்னென்னா நம்ம ஹெட்டில் பின்னாடி இங்கேருந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரிப் அங்கேருந்து எடுத்துட்டு பின்ன அதிலிருந்து ஹேர் ஃபாலிகுல்ஸை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்மளுக்கு ஹேரில் எங்கெங்கெல்லாம் திக்னஸ் கம்மியாக இருக்கோ தின்னாக இருக்கோ அந்த இடத்துலலாம் ஜஸ்ட்டு இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. கிளியராக சொல்லணுன்னா நம்ம நாற்று நடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒன்று நீடில்ஸ் போட்டு உள்ளே ஃபுல்லாக அந்த இங்கேருந்து எடுத்து அந்த ஸ்ட்ரிப்பில் இருந்து ஹேர் ஃபாலிகுல்ஸ் எல்லாமே வைப்பாங்க. இது ஒன்று ஸ்ட்ரிப் மெத்தடுன்னு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா FUEன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா பின்னாடி நம்ம ஹெட்டில் பின்னாடி கீழே இருக்கிற ஹெட் இங்கேருந்து ஃபுல் ஸ்ட்ரிப்ஸும் எடுக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற ஹெட்டில் அங்கே பின்னாடி இருக்கிற இடத்துல இருந்து ஃபுல் ஸ்ட்ரிப்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. அங்கேருந்து ஒன்றொன்றுத்தையும் பிடுங்கி திருப்பி அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வைப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிற ட்ரீட்மெண்ட்டுன்னு. இது அவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே வைக்கிறது. பட் இதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமே இருக்குது. ப்ராமிஸ் வெர்சஸ் ரியாலிட்டி. முதல்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன். 6 மாதத்தில் ஃபுல் ஹேர் க்ரோன் ஸ்டைல் வேணுமா? அதுக்கப்புறம் ஹேர் லாஸால் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? திரும்ப ஹேர் வர வைக்க முடியும், சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அண்ட் பெரிய பில் போர்ட் போடுவாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு எங்ககிட்ட வாங்க எல்லாம் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு. அண்ட் சம் பீப்புள் வில் சே எப்படின்னா ஜஸ்ட் 40,000 போதும், 50,000 போதும், உங்களுக்கு எல்லாரும் திரும்பி கிடச்சிரும்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை அது இல்லை. உண்மை எதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, கிளினிக்கு ஒரு தடவை போயிட்டு ஒரே தடவை நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம், ஃபியூ மந்த்ஸ்லேயே முடிஞ்சிச்சு, அப்படி ஒரே செஷனில் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 2-3 தடவை போக வேண்டியது இருக்கும். அண்ட் அந்த 2-3 தடவை போகிறதோடு நிறுத்தாது. சில டைம்ஸில் நம்மளுக்கு அடுத்தடுத்த இயரும் போக வேண்டியது இருக்கும். ரீசன் என்னென்னா, நம்ம யோகி பாபு சார் சொல்லுவார்ல பேட்ச் ஒர்க்குன்னு, அந்த மாதிரி ஏர் வந்தும் திருப்பியும் லாஸ் ஆகும். ஏன்னா நேச்சுரல் ஏர் எல்லாருக்குமே கிடைக்காது, எல்லாருக்குமே டென்ஸ் ஏரும் கிடைக்காது. இது ஒவ்வொரு கிளினிக்கோட ப்ரொசீஜர்ஸ் பொறுத்து இருக்குது. அண்டு அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம பாடி அக்செப்ட் பண்ணுறது விஷயங்கள் பொறுத்து இருக்குது. ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு ஃபுல் ஹேர் க்ரோன் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த வேலையும் இருக்குது. அண்ட் தேர்ட் திங் பார்த்திங்கன்னா, தட்ஸ் வேர் திங்ஸ் கெட் காம்ப்ளிகேட்டட்ன்றதோட ரிஸ்க் ஜாஸ்தி ஆகிறது. என்னென்னா, தே வில் கிவ் யூ டாபிக்கல் மெடிசன், மேலே அப்ளை பண்ணுற மெடிசனும் அதுக்கப்புறம் இன்டேக் மெடிசன்ஸும் கொடுப்பாங்க. மினாக்சிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சில மெடிசன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அந்த மெடிசன்ஸு கம்ஸ் வித் ஹை ரிஸ்க். இட் மைட் கிவ் யூ ஹார்ட் டிசீசஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி டார்ச்சருக்குள்ளேயும் நம்ம போக வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி அண்ட் இதுதான் ட்ரூத்தும். ரிஸ்க்குன்னு பேசணும்ல, ஃபஸ்ட்டு ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற டெக்னிக்ஸ், சர்ஜரின்னு சொல்லலாம். நம்ம இந்த கிராஃப்ட்லாம் எடுத்து இம்ப்ளான்ட் பண்ணும் போது அந்த ஆங்கிள் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நிறைய பேர் ரொபோட்டிக் சூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் டாக்டர் சர்ஜன்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அந்த ஆங்கிள் கரெக்டாக இல்லைன்னா, இஷ்டத்துக்கு அங்கங்கே நட்டு வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம ப்ரெஷ் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லுக்கு, நேச்சுரல் லுக் போயிட்டு ஆர்டிஃபிஷியல் லுக்ஸ் வர மாதிரி இருக்கும், விக் வச்ச மாதிரியும் சில டைம்ஸில் இருக்கும். செகண்டு, நம்மளுக்கு இங்கேருந்து ப்ளக் பண்ணுறாங்கல்ல, இங்கே ஸ்கார்ஸ் வரும். அங்கே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிப்பு எடுத்த இடம் அப்படியே தான் இருக்கும் மார்க்கு. இங்கேருந்து ப்ளக் பண்ணுற இடம் அதுவும் அப்படியே தான் இருக்கும். நம்மளுக்கு திரும்ப இந்த இடத்துல ஏர் க்ரோ ஆனாலும் அந்த இடம் அடிப்பட்டது தான். இட்ஸ் நாட் கோனா க்யூர். கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த இம்ப்ரெஷன்ஸோடு தான் இருக்கணும் அங்கே. ஸோ இது செகண்ட்.
அண்ட் தேர்ட் திங், வெரி இம்பார்ட்டன்ட் திங், சர்ஜரி அன்குவாலிஃபைட் டாக்டர்ஸோ இல்லை சீப்பாக பண்ணுற சில ஆளுங்களாலேயோ என்ன ஆகும்னா உங்கள் பாடியில் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஆச்சுன்னா இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து உங்கள் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு போகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், செப்டிக் ஆகும், தென் ஃபைனலி இட் லீட்ஸ் டு ஃபேட்டல். ஒரு ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டில் ஆளுங்க இறப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இட் ஹேஸ் ஆல் தி சான்சஸ். ரிஸ்க் பற்றி பார்த்தோம் அண்ட் சர்ஜரிஸில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது காஸ்ட். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கொடுத்தா மாதிரி 80,000 கொடுத்தா மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் செஷன்ஸில் நம்ம போய் ஸ்பெண்ட் பண்ணுற மணி, அதுக்கப்புறம் மெடிக்கேஷன்ஸ் வாங்குகிற மணி, மெடிக்கேஷன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டும் நடக்காதுங்க. மெடிக்கேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மெடிக்கேஷனும் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டோ ஓவர் த பீரியட் ஆஃப் 2 to 3 years நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஆகும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நார்மலாக பண்ணுறதா இருந்தால். இதுதான் ட்ரூத். யாராவது 50,000 1 லட்சத்துலேயே ஃபுல்லாக முடிச்சிடலான்னா ப்ளீஸ் நம்பாதீங்க. அடுத்த முக்கியமான விஷயம் நம்மளோட மென்டல் ஹெல்த். இந்த லாங் ஜேர்னியில் நம்மளுக்கு பொறுமை அவ்வளோ முக்கியம். ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வர மாதிரி இல்லை ஒரு டே கேர் சர்ஜரி பண்ணிட்டு வர மாதிரி கிடையாது. மல்டிபிள் சர்ஜரிஸ் இருக்கும் அண்டு நம்மளோட எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தியாகும் அண்ட் ரிசல்ட்டும் நினச்ச மாதிரி கிடைக்காது, இல்லை ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டும் ஆகலாம். ஸோ நம்ம மென்டல் ஹெல்த்து அதுவும் காஸ்ட்டு தான். கான்ஃபிடன்ஸ் லெவலும் லோவாக போகிற அளவுக்கும் பிரேக் ஆகும். ஏன்னா ரிசல்ட்டு மைட் லீட் டு த சேம் ரிசல்ட் ஆஃப்டர் சம் இயர்ஸ். நம்ம திரும்ப பண்ணலன்னா, இப்போ கிளியராக சொல்லணுன்னா நிறையா பேர் பல்லுக்கு கிளிப் போடுவாங்க. அந்த பல்லு கிளிப் போட்டு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு நல்லா அலைன் ஆகிட்டதுக்கப்புறம் கிளிப்ஸ் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. பட் அலைனர்ஸ் இல்லாதனால திருப்பி அதே இடத்துக்கு அந்த பல்லு வர மாதிரி தான் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டும். ஸோ தெர் இஸ் நோ பெர்மனன்ட் சொல்யூஷன். இந்த வீடியோ நான் யாரையுமே பயமுறுத்துறதுக்காக நான் எடுக்கல. ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ தான். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு தான் ஒரு விஷயத்தில் போகணும். நம்மளை ஏமாத்துறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சப்போஸ் ஹேர் லாஸ் பண்ணும்போது கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்க, நிறைய ஹேர் கொட்டி போயிடுச்சு அப்படின்னா போனது தான், திரும்ப வராது. மிராக்கிள் தைலம் இல்லை ஆதிவாசி தைலம் இல்லை எதோ சொல்லி விற்பாங்க, அது எதனா போட்டாலும் இல்லை ஆயில் போட்டாலும் திரும்ப வந்துடும்லாம் நம்பாதீங்க. இது வரவே வராது. அந்த சொல்யூஷன் என்னென்னா என்ன மாதிரி வச்சுன்னு தெரியுது. அண்ட் இது காஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஷேவ்லேயும் ஒரு 3 ரூபா 4 ரூபா தான் ஆகும். 3 நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ணுறேன். அண்ட் லுக்கும் நல்ல மேன்லி லுக்காகவும் சுற்றலாம். அண்ட் போக இந்த லுக்கும் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் மெயின் திங், முடியல இல்லை ஹாப்பினஸ், மயிர் போனால் போச்சு. பட் இந்த மாதிரி தப்பான இடங்களில் போயிட்டு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டு அதில் மாட்டிக்கின்னு கஷ்டப்படாதீங்க. இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஹேர் லாஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டவுனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஓன் ஷேவ் எப்படி பண்ணணும் இல்லை என்னென்ன டெக்னிக்ஸ் மூலமாக பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். டேக் கேர், பாய்.